இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் ஆச்சுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் வந்து மார்க்கெட் ரொம்ப வொலேட்டிலாகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ 52 வீக் லோவுக்கு வந்து நிஃப்டி ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. 21,832 கிட்ட ஆல்மோஸ்ட் போயிட்டு வந்துருச்சு. ஸோ 900 ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோவில் ஆல்ரெடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூடும் கண்ணாப்பின்னான்னு ஏறிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற குளோபல் நியூஸஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ட் தென் சர்டன் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நியூஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு 10 நாள் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஈரான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை டிக்ளைன் பண்ணிட்டாங்க. அதை டிக்ளைன் பண்ண உடனே ஆயில் வந்து பேரல் 103 போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கீ இண்டிகேட்டர் ஃபார் மார்க்கெட் டு பி ஹைலி வாலட்டில் டுடே. ருபி வந்து ரெக்கார்ட் லோ ஹிட் பண்ணிருச்சு 94.71 வித் ரிகார்ட்ஸ் டு டாலர். முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் 40,000 crores வந்து மார்ச்சில் மட்டும் விற்றுட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ டாலர்ஸ் வந்து ஆல்ரெடி கம்மியாகிட்டே இருக்குது, ருப்பியும் ரொம்ப வீக்கன் ஆகிட்டே வருது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு குட் நியூஸாக பெட்ரோலில் உள்ள டியூட்டி வந்து கட் பண்ணியிருக்காங்க. 3 ரூபி பெர் லிட்டர் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸ். பட் இது எந்த அளவுக்கு வந்து இப்போ ஆயில் ப்ரைஸிங் டிமாண்டை வந்து மேட்ச் பண்ணுங்கிறது தெரியல. பட் அட்லீஸ்ட் வந்து கன்சர்வேட்டிவாக ஒரு பிளான் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக விற்றுட்டே இருக்காங்க. நம்ம மார்க்கெட்டில் இன்னும் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை, ஏன்னா டிஐஎஸ் வந்து அதை ப்ரொக்யூர் பண்ணிகிட்டே இருக்காங்க டு மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. பட் லாங் டேர்மில் இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் முக்கியமான அனதர் நியூஸ் வந்து ஏப்ரல்லேருந்து நியூ டேக்ஸ் லா வந்து எஃபெக்டிவ் ஆயிரும். ஸோ நியூ டேக்ஸ் லா, ஐடிஆர் ப்ரொசீஜர்ஸு, டிரான்சாக்ஷன்ஸு இது எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நியூஸ், ஏப்ரல் 1 நியூ டேக்ஸ் லா வந்து அமலுக்கு வந்துடும். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 2% டவுனு, சென்செக்ஸ் 2.25% டவுனு. ஓவரால் நிஃப்டி வந்து 486 பாயிண்ட்ஸ் குறைஞ்சி 22,819 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் சூன் வந்து 21,832ங்கிற பேஸ் லைன் 52 வீக் லோ வந்து பிரேக் பண்ணிருங்கிறது வந்து நிறைய பேரோட ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அந்த பவுண்டரி பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் புதுசாக என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ரைட் டைம் டு கன்சிடர் மார்க்கெட். பேங்க் நிஃப்டி 2.6 டவுனு, ரியல் எஸ்டேட் 3% டவுன், ஆட்டோ 2.4% டவுன். ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு ஒப்பீனியன் இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரீன். எனர்ஜி வந்து 2.07% அப்பு, ஃபார்மா 0.62% அப், பட் கைண்ட் ஆஃப் அ டிஃபென்ஸ் ஸ்டேட். அது க்ரோ ஆச்சுன்னு சொல்ல முடியாது, டிக்ளைன் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 1,800 crores வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. டிஏஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக 5,429 crores வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த நாளைக்கு, எவ்வளோ நாளைக்கு இது ஸ்டேபிள் பண்ணி வைப்பாங்கன்னு தெரியல. மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் மானாவாரியாக இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு 1.62%, 1.72%. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ் நோக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓஎன்ஜிசி 2%, TCS 1.48%, HCL 1.3%, Sunpharma 0.62%, Infosys 0.51%, NTPC 0.08%. ஸோ இன்னைக்கான டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் லிஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா NTPC வெறும் 0.08% வந்தே டாப் கெய்னர்ஸ்குள்ளே என்டர் ஆயிருக்கு அப்படின்னா மற்ற ஸ்டாக்ஸில் என்ன அடி வாங்கியிருக்குங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 4% டவுனு, டாடா மோட்டர்ஸ் பிவி 3.96% டவுனு. டாடா மோட்டர்ஸ் பிவியில் குறிப்பாக ஜேஎல்ஆர் செக்மெண்ட்டில் திரும்பியும் ஒரு இஷ்யூ கிளம்பியிருக்கு. ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஹால் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மேஜராக அவங்களுக்கு ஒரு செட்பேக் இருக்குது. ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. எனக்கு கேட்டால் கன்சிடர் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் 2.7% டவுனு, இண்டிகோ நேரம் சரியில்லை 2.62% டவுனு, HDFC 2.36% டவுனு, SBI 1.82% டவுன். ஸோ ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் லைக் இண்டிகோ பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கண்ணாப்பின்னான்னு ஏறிட்டு இருக்கிறதுனால காஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் விழுந்துகிட்டே இருக்குது. பட் ரெஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் வித்துட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் கன்சர்ன்ஸ் போயிட்டே இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ரிஸ்க் வந்து இருக்குங்கிற மாதிரி நியூஸஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ணலாம், எதை ஹோல்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ TCS 3,100 to 3,350ங்கிற ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பை பண்ணலாம்.
3 இயர் டார்கெட் பொறுத்த வரைக்கும் 5500 rupees போயிடும். ஏன்னா நிறைய அனலிஸ்ட் பிலீவ் பண்ணுறது என்னன்னா ஐடி செக்டர் இப்போ கரண்ட்டாக டைட்டனாக போய்கிட்டு இருக்கு. பட் லாங் டேர்மில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல பெட்டு, ரைட் டைம் டு இன்வெஸ்ட். HDFC 1360 to 1450 கன்சிடர் பண்ணுங்கள். 3 இயர்ஸ் ரேஞ்சில் கன்சிடர் பண்ணும்போது 2400 போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் 1180 to 1250 ரேஞ்சில் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா 1850 ரேஞ்சுக்கு 3 இயர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஐடியல் பையிங் ஜோன் 1100 to 1150, 3 இயர் டார்கெட் பொறுத்த வரைக்கும் 1900+ போக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டாம், ஹோல்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அக்யூமுலேட் பண்ணுங்கள். புதுசாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் என்டர் ஆக வேணாம். ஏன்னா ஜியோ IPO வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்துருச்சுன்னா இது எப்படி பிரிக்க போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நியூஸஸ் வந்தோன்னா கன்சிடர் பண்ணலாம். மற்ற ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக L&T பொறுத்த வரைக்கும் 2890 to 3100 ரேஞ்சுக்குள்ளே கன்சிடர் பண்ணுங்கள். 3 இயர்க்குள்ளே ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 4800+ வந்து தாராளமாக ரீச் ஆயிரும். பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் 1280 to 1400 கன்சிடர் பண்ணுங்கள். 2400 ரீச் ஆகிறதுக்கு 3 இயர்ஸ்க்குள்ளே வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணிகிட்டே வாங்க. பல்காக போயிட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட நிறைய பல்காக ஒரு கேஷ் இருக்குது அப்படின்னா ஈக்விட்டியில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஷார்ட் டேர்மில் டிக்ளைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. கான்ஷியஸாக உங்களுக்கு வந்து அது இட் வில் லீட் டு சைக்காலஜிக்கல் பெயின். ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட பல்காக ஒரு கேஷ் இருக்குது அப்படின்னா பாண்ட்ஸில் வந்து செக்யூராக போடுறது வந்து ஒரு நல்ல பிளான். ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ONGC டார்கெட் ஆஃப் 295 to 310 என்டர் ஆகிட்டு 255 யூ கேன் செல் இட் ஆஃப். TCS இஃப் யூ ஆர் லைக் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டார்கெட் வந்து என்ட்ரி வந்து 3480 to 3550 வந்துட்டு செல் இட் ஆஃப் இந்த ரேஞ்ச் ஆஃப் 3750 to 3850. ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் 3330 எனேபிள் பண்ணிருங்க. சன்ஃபார்மா என்ட்ரி 1630 to 1670, டார்கெட் ப்ரைஸ் 1750 to 1800. ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் 1590 யூ பெட்டர் செல் இட் ஆஃப். இண்டிகோ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் என்ட்ரி வந்து 3700 to 3750, டார்கெட் 3400, ஸ்டாப் லாஸ் 3850. ஸோ இது ஓவரால் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட் வந்து இப்போ மேலே கீழே போயிட்டு வருது. ஸோ ஷார்ட் டேர்ம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்குள்ளே வந்துட்டு கரெக்டான டார்கெட்டில் விற்றுட்டு வெளியே வந்துருங்க. ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக போட்டு கன்சிடர் பண்ணுங்கள். பிகாஸ் ONGCலாம் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக டிபெண்டிங் ஆன் க்ரூட் ஆயில். இப்போ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் போர் இருக்குங்கிறாங்க, இன்னொரு நாள் போர் இல்லைங்கிறாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பட் இதுக்கு முன்னாடி இது பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ ஓவரால் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் அக்யூமுலேஷனில் பை பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா TCS, HCL Tech, ONGC. அதுக்கான கன்சிடரபிள் ப்ரைஸ் TCS பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் 3350, HCL Tech 1300 கீழே, ONGC 265 கீழே. HDFC பேங்க் இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. பேங்க்ல அடுத்தடுத்து மாற்றி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ரிலையன்ஸும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா தே ஆர் பிளானிங் டு டைவர்சிஃபை த கம்பெனி. அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு வி வில் கோ. இண்டிகோ ஏவியேஷன் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிருங்க. அண்ட் லைக் ஸ்டாக்ஸ் ரிலேட்டட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ரியல் எஸ்டேட் லைக் ப்ரெஸ்டீஜ், ஃபீனிக்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிருங்க. ரொம்ப ஹைலி வாலட்டைலாக இருக்குது. கோல்டு பொறுத்த வரைக்கும் 10 கிராம் MCX ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1,41,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டும் இப்போதைக்கு கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது, பட் நாட் வெரி வாலட்டைல். சில்வர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து 2,40,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2% அப்பாக இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து 2,14,000, 2,40,000 இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் 103.53 per barrel. ருப்பி ஆல்ரெடி ரெக்கார்ட் லோவான 95 கிட்ட வந்துருச்சு, 94.71, நாட் அ பிக் டீல். பெட்ரோலில் 3% செஸ் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணி 103.54 per லிட்டர். டீசல் பொறுத்த வரைக்கும் 90 per லிட்டரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க. ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இதே மாதிரி டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.